உங்களுடைய பிரகாஷ் பேசுகிறேன். ஸோ நேற்று நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பார்த்துருந்தோம். தட் இஸ் காலையில் எழுந்த உடனே வந்துட்டு அந்த முகத்தில் எண்ணெய் தடவணும், தலையில் நல்லா மசாஜ் பண்ணி எண்ணெய் தடவுறது, அதுக்கப்புறமா பல்லு விளக்கும் போது கெமிக்கல் ஃப்ரீ எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதை பற்றி நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதோடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். தட் இஸ் உங்கள் மற்றவங்க பார்த்துட்டு, உங்கள் தோல் பார்த்துட்டு, ஸ்கின் பார்த்துட்டு, ஹவ் யூ ஆர், இவ்வளோ ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. பல்லுன்னா ஒரு சொத்த பல்லு வராது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறோம், சில கம்பெனிங்க பேஸ்ட் சொல்கிறாங்க, உங்கள் பேஸ்ட்டில் கார்பன் இருக்குதா, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதா அப்படின்லாம் கேட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சீக்ரெட்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் தான் ஏதோ ஒரு வெள்ளை இது பேஸ்ட் கொண்டு வந்து எங்கள் கெமிக்கல் சேர்த்துட்டீங்க. பட் இன்னைக்காவது இனிமேலாவது நம்ம வந்துட்டு அந்த கெமிக்கல் ஃப்ரீயான விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ லைஃப்பை வந்துட்டு சுவாரஸ்யமாகவும் என்ஜாய் பண்ணி வாழணும். சும்மா ஹரிபரியாக இருக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் நம்ம முன்னாடி எழுந்துட்டா போதும். எவ்ரி திங் கேன் ஹேப்பன். ஸோ நம்ம சாயங்காலம் படுக்கும்போது கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு படுத்தா போதும். ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பர்ஃபெக்ட்லி. நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு காலையில் டெய்லி காலையில் நம்ம எழுந்துக்கும் போது ஒரு ஸ்கேனிங் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. சார் அதுக்கு எங்கே சார் ஸ்கேனிங்க்கு நம்ம வந்துட்டு ஸ்கேனிங் மிஷின் ஸ்கேன் சென்டருக்கா போகிறது? ஒன்றும் இல்லை. நீங்கள் செல்ஃப் ஸ்கேனிங் பண்ணிட்டு ஒரு சின்ன தெரப்பி பண்ணால் போதும். உங்கள் லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், உங்கள் ஹெல்த் இன்டாக்டாக இருக்கும். அந்த ஸ்கேனிங்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். செல்ஃப் ஸ்கேனிங்னு சொல்லுவோம். தட் இஸ் நம்ம கை இருக்கு இல்லையா, இந்த கையில் வந்துட்டு எல்லா வர்மங்களும் நம்ம கையிலே தான் இருக்குது. ரைட்? கண்ணோட வர்மம், லிவரோடைய வர்மம், கிட்னியோட வர்மம், எல்லாமே, தலைமுடி, எவ்ரி திங், எல்லா வர்மங்களும் இந்த கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், காலையில் எழுந்த உடனே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா அழுத்தணும். இந்த விரலை வச்சுக்கிட்டு நல்லா இப்படி அழுத்துறோம். இப்படி ஸ்கேன் பண்ணுறோம். இப்படி அழுத்திக்கிட்டே இருக்கிறோம். மசாஜ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வலி வருதுன்னு வச்சுங்க, அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஒரு 20 டைம்ஸ் பம்ப் பண்ணுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அது மாதிரி இப்போ எங்கெங்க உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த பாயிண்ட்டை வந்துட்டு 20 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இது காலையில் டெய்லி நம்ம வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம சும்மா இருக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் செய்ய வேண்டிய அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. டெய்லியுமே அதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன விஷயம் பண்ணலாம். நம்ம கை வந்து இந்த மாட் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க வந்துட்டு இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களை டோட்டல் பாடி ஸ்கேன் பண்ணி டோட்டல் பாடிக்கு தேவையான அந்த ஆக்டிவேஷனும் பண்ணியாச்சு. இது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? மேக்சிமம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் டெய்லி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் டெய்லி நம்மளுடைய வாழ்க்கை ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில வந்துட்டு அதை உள்ள கொண்டு வரணும். அவ்வளவுதான். என்னப்பா இது வரும்போது பார்த்துக்கலாம். இன்னும் டெய்லி இதை வந்துட்டு ஒன்னொன்னா நீங்க கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கை வந்துட்டு ஹாப்பியா இருக்கும். நோயில்லா வாழ்க்கை வாழலாம். இன்னைக்கு இந்த
டாபிக் உங்ககிட்ட பேசுறதுக்கு உண்டான மகாபாகியம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு நான் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு இதை விட ஒரு சூப்பர் டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். God bless you all.